Welcome YouTube learners. இது உங்கள் கற்போம் பெல்வம். இன்னைக்கு நம்ம செஷன்ல என்ன பார்க்க போறோம்னா coming 30 cloud computing exam வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. இப்போ cloud computingல வந்து நம்ம important questions எல்லாம் பார்க்க போறோம். part B and part C ல என்ன question கேட்க சான்ஸ் இருக்கு அப்படி நம்ம பார்க்க போறோம். வாங்க செஷனுக்குள்ள போகலாம். cloud computing வந்து ரொம்ப வேகான சப்ஜெக்ட் தான். full தியரி பேப்பர் தான். நீங்க ஒவ்வொரு யூனிட்லயும் ஒரு 4 questions or 3 questions படிச்சீங்கன்னா பேப்பரை ஈஸியா கிளியர் பண்ணிரலாம். வாங்க இப்போ யூனிட் 1 பார்க்கலாம். யூனிட் 1ல இப்போ என்னெல்லாம் முக்கியமான क्वेश्चन பாத்தீங்கன்னா cloud service model, cloud deployment model and NIST cloud computing reference architecture. இந்த மூணு क्वेश्चन தான் ரிப்பீட்டடா கேட்ட previous year questions நமக்கு. இதுல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்கன்னா reference architecture படிச்சு முடிச்சிருங்க. அது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் cloud service model படிங்க and then cloud deployment வந்து படிங்க. And then second unit பாத்தீங்கன்னா second unitம் ரொம்ப தியரி क्वेश्चंस தான். இதில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் இதில் வந்து நம்ம 3 கொஸ்டின் படிக்க வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் லெவல் ஆஃப் வெர்ச்சுவலைசேஷன். இந்த லெவல் ஆஃப் வெர்ச்சுவலைசேஷன் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அண்ட் அதோட டைப்ஸ் ரெண்டு டைப்ஸையும் படிச்சுக்கோங்க. அதனால் அது ரெண்டு படித்து முடிச்சிங்க அப்படின்னா டாக்ஸானமி ஆன் வெர்ச்சுவல் மிஷின் இது மூணையும் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிருங்க. இது மூணுமே ரொம்ப ரிப்பீட்டான கொஷின்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மூணையும் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஹைப்பர்வைசரை வந்து படிங்க. And then third unit அப்படினு பாத்தீங்கன்னா third unit நீங்க முக்கியமா படிக்க வேண்டியது வந்து virtual clusters, physical and virtual clusters ரெண்டுமே நீங்க படிக்கணும். and then இத படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ப்ரீவியஸா அடிக்கடி கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா different components of Docker and Docker compose, Docker form இது எல்லாமே அந்த டாபிக்கை ஃபுல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து virtual cluster படிங்க and then Docker படிங்க. இது ரெண்டும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் desktop, network, storage, virtualization இதெல்லாம் படிங்க. and then unit 4 ரொம்ப unit 4ல என்ன முக்கியமான क्वेश्चन பாத்தீங்கன்னா Google App Engine and other features and services. and then அதுக்கு அப்புறமா Amazon AWS, Microsoft Azure. ஃபர்ஸ்ட் இதுல நீங்க என்ன क्वेश्चन படிக்கணும் யூக்கலிப்டஸ் ஆர்க்கிடெக்சர் வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கோங்க. அது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த Google App Engine, Amazon, Microsoft எல்லாத்தையுமே ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. பார்க்காம போகாதீங்க. நான் ஃபுல் தியரி பேப்பர் தான். and then unit 5ல வந்து ரொம்ப முக்கியமான क्वेश्चन என்னன்னா ஐடென்டிஃபை அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மென்ட் IAM தான் ரொம்ப முக்கியமானது. இது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. கெஸ்ட் ஹாப்பிங், மைக்ரேஷன், அட்டாக் ஆர் ஹைப்பர்ஜாக்கிங், cloud security, architecture, threads, data security and storage எல்லாத்தையுமே ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணாம போகாதீங்க. இது தியரி பேப்பர் தான். ஸோ வந்து சைடு ஹெட்டிங் என்னென்ன சைடு ஹெட்டிங் இருக்கோ அது எல்லா கொஸ்டினுமே ரீட் பண்ணிக்கோங்க. சைடு ஹெட்டிங்கை தரவா படிச்சுக்கோங்க. ஆர்கிடெக்சர் இருந்தால் அதை படிச்சுக்கோங்க. பேப்பரை ஃபில் பண்ணுங்க. ஏன்னா தியரி பேப்பர் தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டை வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு போங்க. நல்லா படிச்சுட்டு போய் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.